Hi guys, welcome to Mupalai Training Academy. So guys, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த SSC GD எக்ஸாம்ஸ் வரக்கூடிய நவம்பர் மாதம் 24ஆம் தேதி அதற்கான அறிவிப்பு வெளியாக போகுது. ஸோ நவம்பர் 24 புரியுதுங்களா? 2024 காவலர்களுக்கு நவம்பர் 24 அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எழுதக்கூடிய SIPC மாதிரி அப்ளிகேஷனுக்கு ஒரு டேட் விட்டு அதுக்கப்புறம் 3 மாசம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் படிக்க வச்சு அதுக்கப்புறம் எக்ஸாம் நடத்தி முடிக்கிறது தான் கடை இல்லை உங்களுக்கு. இவங்களை பொறுத்தவரையும் டக்குன்னு ப்ராசஸ் முடிச்சிருவாங்க. நவம்பர் 24 ஸ்டார்ட் ஆகுது இதனுடைய ப்ராசஸ். ஃபெப் அண்ட் தென் மார்ச்லேயே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. பிப்ரவரி மார்ச்லேயே 2024 எக்ஸாம்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாலிடான டைமே அதில் 50 to 60 டேஸ் தான் இருக்குமே. அதாவது 60லேருந்து 75 நாட்கள் முழுமையாக நம்ம படிக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி. ஸோ இதுக்கு இப்போதுலேருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தொடங்குங்க அப்படின்னு சொல்றது மட்டும் தான் எங்கள் பக்கம் இருந்து கொடுக்கக்கூடிய அட்வைஸ். எங்கள் அகாடமியில் பேச்சஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ்ல சேர விருப்பம் உள்ள நபர்கள் 7200400395 என்ற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு அதுக்கான டீடைல்ஸ் எடுத்துக்கோங்க. சோ இதே நாரி நவம்பர் 15ஆம் தேதி வரக்கூடிய நவம்பர் 15 அதாவது தீபாவளி கழித்து 3வது நாள், ஓகேங்களா? சோ நவம்பர் 15ஆம் தேதி எங்க அகாடமில இதுக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். சோ விருப்பம் உள்ள நபர்கள் அதே மாதிரி 7200400395 அல்லது 398 என்ற நம்பருக்கு கால் பண்ணி கோர்ஸுக்கான ஃபீஸ் என்ன, அந்த ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் SSC GDக்கான புக்ஸ் எங்ககிட்ட தமிழ் மீடியத்திலும் அவைலபிளா இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்திலும் அவைலபிளா இருக்கு. சோ அதையும் பார்த்துக்கலாம். இப்போ நாங்க இந்த வீடியோல உங்களுக்கு எதை பத்தி சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா SSC GDக்கான டெஸ்ட் பேட்ச் எல்லை வீரன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ நாட்டில் ஒரு காவலனா தான் நீ போற, சோ எல்லையை காக்க போற அப்படின்றதுனால தான் எல்லை வீரன் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லியிருக்கோம். சோ மொத்தம் எவ்வளவு தேர்வுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 40 தேர்வுகள் இருக்கு. மொத்தம் எத்தனை தேர்வுகள்? 40 தேர்வுகள். ஒரு தேர்விலையும் 100 கேள்விகளுக்கு மேல இருக்கும். சோ கடைசியில எல்லாம் 80 கேள்விகள் இருக்கும். நாங்க தோராயமா தான் சொல்லியிருக்கோம் 3500க்கும் மேற்பட்ட கேள்விகள். ஆனா கிட்டத்தட்ட இது 3800 கேள்விகளையே உள்ளடக்கியது இந்த தேர்வு. 3800 கேள்விகளையே உள்ளடக்கியது. சோ தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய வினாக்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஜெனரல் நாலேஜ் இங்கிலீஷ்க்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா ஜிகேவும் இங்கிலீஷும் தான் ரொம்ப பேர் நம்ம டஃபஸ்ட் செக்ஷனா ஃபீல் பண்றோம். ஜிகே எவ்வளோடா படிக்கிறது, என்னடா படிக்கிறதுன்னு தெரியாது, இங்கிலீஷ் எப்படா பாஸ் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அந்த செக்ஷன்ஸ்லாம் கிளியர் பண்றதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் டிஸ்கஷன் வீடியோவும் இருக்கு, ஓகேவா? ஜிகேவும் மேக்ஸும் இங்கிலீஷும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 சப்ஜெக்டும் உங்களுக்கு டிஸ்கஸும் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். டெஸ்ட் பேட்சை பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறோம். சோ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் இருந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்ட் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேலும் அதை பற்றி எதனா தகவல்கள் வேணும் அப்படின்னா 7200 நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 இந்த நம்பருக்கு கால் பண்ணி அதை பத்தின டீடைல்ஸ் கெட் பண்ணிக்கோங்க. சோ புத்தகங்களும் விற்பனையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே நம்பர் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். சோ டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூலையுமே நாங்க வைக்கிறோம். சோ ஷெட்யூல் பக்காவா டாபிக் வைஸ் போட்டிருக்கோம். எந்தெந்த டாபிக் எப்பப்பெல்லாம் டெஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சோ நல்லபடியா பாருங்க. எத்தனை ஸ்பிளிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 26. ரிவிஷன் டெஸ்ட் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 4. ஃபுல் டெஸ்ட் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 10 டெஸ்ட் இருக்கு. ஆக மொத்தம் உங்களுக்கு 40 டெஸ்ட். சோ டெஸ்ட் 1ல இருந்து 30 வரையும் உங்களுக்கு 90 நிமிஷம் இடைவெளி கொடுப்போம். டெஸ்ட் 31ல இருந்து 40 வரையும் 60 நிமிஷம் இடைவெளி. தட் மீன்ஸ் நீங்களே PDF டவுன்லோட் பண்ணிட்டு டைமரை செட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க. அப்பதான் உங்களால கரெக்டா எடுக்க முடியும். சோ SSC GD பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு நாங்க ஒண்ணாவே வைக்கல. இப்போ ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அப்படிலாம் ஒண்ணா வைக்கல. கடைசில ஃபுல் டெஸ்ட்ல அந்த மாதிரி வச்சிருக்கோம். சோ முதல்ல ஸ்லிப் டெஸ்ட் வைக்கும்போது நாங்க என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா பிரிச்சு தான் வச்சிருக்கோம். அதுல நீங்க எதெல்லாம் படிச்சா போதும், ஸ்டாட்டிக் GK தான் படிக்கணும், அதுல எதெல்லாம் படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். சோ அதுக்கு அடுத்தது மேக்ஸ் ரீசனிங் வரும், திருப்பி ஸ்டாட்டிக் GK, சோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். கரண்ட் அஃபேர்க்கான PDF வேணாம்னா கூட நாங்க அந்த டெஸ்ட் பேட்ச்க்கு என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணி விடுவோம். சோ எல்லாத்தையுமே முக்கியமானதா கொடுத்துருக்கோம். சோ மறக்காம ஷெட்யூல் வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணி ஷெட்யூல முழுமையா பாரு. கொஸ்டின்ஸும் நாங்க கொடுப்போம், நல்ல கொஸ்டின்ஸா இருக்கும். சோ உங்களை பொறுத்தவரையும் நீங்க படிக்கக்கூடிய ஜிகேல எல்லாமே கவர் ஆகும், டாப் டு பாட்டம், ஓகேவா? சோ இது கவர் ஆகும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி என்ன பண்ணுங்க, இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு எப்படி வரும், சப்போஸ் உங்களுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும். இந்த பேஜ் ஓபன் ஆன உடனே உங்களுக்கு அமௌண்ட் 600 இருக்கும், ரேசர் பே, ஓகேவா? சோ இதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த இமேஜ் கீழவே இருக்கும். நீங்க போன்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு சிஸ்டம்ல பார்த்தாலும் சரி, இங்க இருக்கும். இங்க உன்னுடைய நேம் கொடுத்துருங்க, ஓகேவா? யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் வச்சிருப்பாங்க.
ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் கொடுத்துருங்க, உங்க இனிஷியல் இந்த இடத்துல கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி மஸ்ட். மெயில் ஐடி கொடுத்தா உங்க மெயில் ஐடிக்கு தான் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வரும், கூடவே உங்க ஃபோன் நம்பருக்குமே வரும். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதாவது கரெக்டாக நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் கொடுங்க, அதில் தான் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டும் மெயில் ஐடியும் வரும், சாரி லாகின் ஐடியும். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மஸ்ட், அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய அட்ரஸை கொடுத்துட்டு ஆல்டர்னேட் நம்பர் எதனா இருந்தா கொடுத்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம், பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் போயிட்டு 600 rupees வந்து நீங்க உங்க ஜிபேன்னு இல்லை இன்னொருத்தருடைய ஜிபேல கூட நீங்க பே பண்ணியிருந்தா கூட அது லாகின் ஆயிடும். ஸோ இதை வந்து பே பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா QR கோட் இருக்கும்ல, அதை வச்சு ஸ்கேன் பண்ணி பே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்துருவீங்க. உங்களுக்கு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்த உடனே டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற அந்த நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து நீங்க தாராளமாக காலையில் கொஸ்டின் பேப்பர் வந்துடும். நீங்க டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம தீவிரமாக ப்ரிப்பேர் ஆகும், கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி கரெக்டாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட்டு முக்கியம் குமாரே, அதை விட வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் குமாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லபடியாக படிங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் கூறுறேன், எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி, வணக்கம்.